ஓம் நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தே லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக. நான் இன்றைக்கி என்ன மோட்டிவேஷன் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப ஆராதனை, அதாவது ஆன்மீகமும் அறிவியலும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் கூட. என்ன, எதுக்கு நம்ம கோயிலுக்கு போனால் நமக்கு கற்பூரம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இறைவனோட ஜீவன் தான் கற்பூரம். இறைவனோட ஜீவம் உயிர் இரண்டொர கலக்கும் பக்குவ நிலை உணர்தல் ஆகும். ஓகேவா? அதாவது இறைவனுக்கு காமிக்கும்போது அவருடைய ஜீவன் உயிரும் நம்மளுடைய உயிரும் ரெண்டு சேர்ந்து கலக்குது. ஆத்ம ஜோதியில் கற்பூரம் கரைவது போல கற்பூரத்தை ஒளியை கையில் ஒற்றி கண்களில் வைத்து கொள்ளும்போது அது நமக்கு அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை அருள்வது ஆகும். இதுதான் தீப ஆராதனை. ஒவ்வொன்றும் பாருங்களேன், ஆன்மீகத்தில் நமக்கு விஞ்ஞானபூர்வமாக சொல்ல தெரியல அந்த காலத்தில். ஆனால் இப்போ எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். யாரும் அந்த காலத்தில் சொன்னவங்க பெரியவங்க யாருமே இது சும்மனுங்க கிடையாது. எல்லாமே அறிஞ்சு ஆராய்ஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இது கிடையாது, ஒரு நம்மளை மாதிரி இந்த மீடியாலாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேங்காய்னு பார்த்தா ஆன்மாவின் உயிர், ஆன்மாவுடைய உயிர். மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை நீக்கி பேரின்பம் பெற வேண்டும் என உணர்தல் ஆகும். தேங்காய்க்கு பாருங்கள், மும்மலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மேல் மட்டை, ஃபஸ்ட்டு மேலேருந்து தொப்புன்னு உழுவுதில்ல, அதுதான் மாயை மலம். இப்போ நம்மளும் அதே தான், மாயை மலம். உரித்து எடுக்கும் நார் கண்ம மலம். உள்ளே ஓடு ஆணவ மலம். வெள்ளை பருப்பு பேரின்பம். அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு எப்படி ஸ்வீட்டாக நல்லா இருக்குது. வீடு பேரு முக்தி பேரு, அதுதான் பேரின்பம். தேங்காய் நீர் ஆண்டவனுடைய திருவருளாம். அது மாதிரி பார்த்தோன்னா வாழைப்பழம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சாதகனின் நல்விலை பலன்களை குறிக்குமா. அஞ்ஞானத்தில் இருந்து விடுபட்டு மெய்ஞானத்தை அடைந்தவன் அப்படின்றது தான் இந்த பழமா. அது விபூதின்றது எதுக்குன்னு பார்த்தோன்னா விபூதி எதுக்கு நம்ம அனுபவத்தை வச்சுக்கிறோம் நெற்றியில் வைக்கிறதுனால. இப்போலாம் எந்த பிள்ளைங்களும் நெற்றியில் துணூறு வைக்கிறதுக்கு குங்குமம் வைக்கிறதுக்கு கஷ்டப்படுதுங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இது பாருங்கள். அதாவது பசு சாணத்தை சாம்பலாக்கி செய்யப்படுவது ஆகும். திருநீர் உடலில் உள்ள அசுத்தத்தை அகற்றி நோய்க்கிருமிகளை போக்கி பிணி அருந்தும் மருந்தாகும். அதாவது என்னென்னா பார்த்தாங்கன்னா, அதாவது வைணவர்கள்லாம் 16 இடங்களில் அணிவார்கள். நமக்கே தெரியும், நெஞ்சு, மார்பு, இந்த கை, அந்த கை, அந்த வயிறு, இந்த இடத்துல வயிற்றில் சைடு எல்லாமே அணிவாங்களாம் வைணவர்கள். எல்லா நலன்களையும் தரவல்லது திருநீர். அதுபோல் குங்குமம்னு பார்த்தாங்கன்னா தேவியின் அருளையும் நிறத்தையும் குறிக்குமா. நெற்றி புருவத்தில் மத்தியில் நம்ம அதனால வெள்ளி செவ்வாழெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெற்றி புருவத்தில் வைக்கும்போது அது என்ன ஆகுமா, இரத்த ஓட்டம் சமநிலைப்படுத்தி பிபி குறையுமா, நினைவாற்றல் அதிகரிக்கும். கோவிலில் எதுக்கு கோவிலில் எல்லா கோயிலில் பாருங்கள் டிசைன்லாம் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க, காவியும் சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க. வெள்ளை சிவப்பு கோடு இருப்பது எதற்கு அப்படின்னு நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் கேளுங்க. வெள்ளைக்கோடுன்றது சுக்கிலம் சிவமயம், சிவப்பு கோடு என்றது சுரோனிதம் சக்தி. அதாவது நமக்கு பிளட்டு அவங்களுக்கு வெள்ளை குறிப்பது. இரண்டும் சேர்ந்து உயிரம்சம் உடலும் அதை தாங்கி இயங்கும் உயிரும் உண்டாகிறது. கோயில் செல்வது யான் எனது என்ற செருக்கு போகுவதற்காகத்தான் நாம் கோயில் செல்கிறோம். அது இப்போ விஞ்ஞானபூர்வமாக இப்போ தவம் அதெல்லாம் நம்ம சொல்லும்போது யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே கோயில்னால் கோயிலுக்கு போகிறது. அதுலேயும் நம்ம இது என்னது மெய்ஞானத்தை அஞ்ஞானத்தை போட்டு மெய்ஞானத்தை அருள்வதும் அதுதான். அதனால தான் இந்த நம்ம அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் கற்பூரம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு அதெல்லாம் நமக்கு உபூதி வைக்கிறது, குங்குமம் வைக்கிறதுலாம் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. அனைவரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக்கொள்.